வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் துல்லிய ஊட்டச்சத்து. ஒரே டயட் பிளான் ஒருத்தருக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இன்னொருத்தருக்கு சுத்தமா எந்த மாற்றத்தையும் தராது. ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு உடைச்சு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் புதுசு புதுசா வர்ற டயட் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்திருப்போம். ஆனா கடைசியில ச்சே, என்னடா இது இவ்ளோ கஷ்டப்பட்டோம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு தோணும். இது ரொம்பவே பொதுவான ஒரு ஃபீலிங் தான். ஆனா கவலைப்படாதீங்க, இது உங்க தப்பு கிடையாது. உண்மையான காரணம் உங்க உடம்புக்குள்ளேயே தான் மறைஞ்சிருக்கு. அதைத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்களேன், ஒரு சிம்பிளான உதாரணம். 2 பேரு ஒரே சாப்பாட்ட ஒரே அளவுல சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரோட ரத்த சர்க்கரை அளவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஒருத்தருக்கு மெதுவா சீரா ஏறுது, இன்னொருத்தருக்கோ படபடன்னு எகிரி இருக்கு. இதுதான் விஷயமே. ஒரே சாப்பாடு, ஆனா ஆளுக்கு ஆள் உடம்புல வேற வேற மாதிரி வேலை செய்யுது. அப்போ என்னதான் காரணம் இந்த வித்தியாசத்துக்கு? நீங்க நம்பவே மாட்டீங்க. காரணம் நம்ம கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான ஜீவன்கள். ஆமாங்க, நம்ம குடலுக்குள்ள வாழ்ற நுண்ணுயிரிகள் தான். இவங்கள நாம நம்ம உடம்போட மாஸ்டர் டெய்லர்ஸ்னே சொல்லலாம். வாங்க, இது ஒரு சூப்பரான கதை மாதிரி பார்க்கலாம். இப்போ நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, அந்த சாப்பாட்டை ஒரு தைக்காத துணின்னு நினைச்சுக்கோங்க. சரி, அந்த துணிக்கு உயிர் கொடுக்க யார் வேணும்? ஒரு டெய்லர் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம குடலுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள். அவங்க தான் அந்த மாஸ்டர் டெய்லர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாப்பாடுங்கிற துணியை எடுத்து உங்க உடம்புக்குன்னு பிரத்யேகமா கச்சிதமா ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் தான் உங்க ஹெல்த். ஸோ உங்க டெய்லர்ஸ் திறமையானவங்களா இருந்தா உங்க ஹெல்த்தும் பளபளன்னு இருக்கும். ஓகே, இந்த டெய்லர் கதை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை சிம்பிளா பாத்திரலாம். முதல்ல நாம ஒரு டெக்னிக்கல் வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். PPGR. பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு எந்த வேகத்துல ஏறுதுன்னா அளக்கிறது தான் இது. நம்ம டெய்லர்ஸ் வேலையை சரியா செய்யறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க இது ஒரு முக்கியமான டெஸ்ட் மாதிரி. அப்போ நம்ம டெய்லர்ஸ் ரத்த சர்க்கரைய எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? 3 முக்கியமான வழியில. ஒன்னு, நாம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடைப்பாங்க. 2வது, அந்த சாப்பாட்டுல இருந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை, அதாவது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரி சில நல்ல விஷயங்களை உருவாக்குவாங்க. கடைசியா, நம்ம உடம்புல இன்சுலின் எப்படி வேலை செய்யணுங்கிறதையும் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். நம்ம குடல்ல என்னென்ன பாக்டீரியா இருக்குன்ற லிஸ்ட்டை விட அந்த பாக்டீரியா என்ன வேலையை செய்துங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா அவங்க யாருங்கிறத விட அவங்க என்ன செய்றாங்கன்றது தான் மேட்டர். திரும்பவும் நம்ம டெய்லர் கடைக்கே போவோம். அந்த கடையில 10 டெய்லர்ஸ் இருக்காங்கன்னு அவங்க பேர் லிஸ்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? யாருக்கு கோட் சூட் தைக்க தெரியும், யாருக்கு சிம்பிள் சட்டை தைக்க தெரியும்னே அவங்க திறமை தெரிஞ்சா தானே நமக்கு யூஸ். அதே கதை தான் இங்கேயும். நுண்ணுயிர்களோட பேர் முக்கியம் இல்ல, அதோட செயல்பாடு தான் முக்கியம். உங்களுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன், சோயா பத்தி. சோயால உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யற ஐசோஃப்ளேவோன்ஸ்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்மள சில பேர் உடம்புல மட்டும்தான் அதை ஈக்வால் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டா மாத்தக்கூடிய ஸ்பெஷல் நுண்ணுயிர்கள் இருக்கும். அதாவது அந்த ஸ்பெஷல் டெய்லர்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க சோயா சாப்பிட்டோம் அதோட முழு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. பாத்தீங்களா? அடடா, இவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கே, இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம். இங்க தான் நம்ம ஹீரோ டெக்னாலஜி உள்ள வருது. ஊட்டச்சத்தோட எதிர்காலமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, உங்க குடல்ல என்ன நுண்ணுயிரிகள் இருக்கு, உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு மில்லியன் கணக்கான டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் மனுஷங்க உட்காந்து பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த வேலையை கச்சிதமா செய்யறதுக்கு தான் நமக்கு ஏஐ தேவைப்படுது. இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. முன்னாடி இருந்த டயட் முறைக்கும் இப்ப வந்திருக்கிற இந்த துல்லிய ஊட்டச்சத்து முறைக்கும் எவ்வளோ வித்தியாசம். முன்னாடி எல்லாருக்கும் ஒரே சட்டைன்னு சொன்னாங்க, இப்போ உங்களுக்காகவே தச்ச சட்டைன்னு சொல்றாங்க. முன்னாடி கேலோரி கார்ப்ஸ்னு கணக்கு போட்டோம், இப்போ நம்ம குடல் நுண்ணுயிரிகளையும் ஏஐயும் வச்சு கணக்கு போடுறோம். இதனால ரிசல்ட்டும் ரொம்ப துல்லியமா இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து நாம மறக்கவே கூடாத முக்கியமான விஷயங்கள் என்னென்னு ஒரு தடவை பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற ரகசியம் உங்க குடல் நுண்ணுயிர்கள்ட்ட தான் இருக்கு. 2வது, ஹெல்த்தி ஃபுட்டுன்னு ஒன்று எல்லாருக்கும் கிடையாது. உங்களுக்கு ஹெல்த்தியானதா இல்லையான்னு முடிவு பண்றது உங்க உள்ளே இருக்கிற டெய்லர்ஸ் தான். 3வது, இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணும்போது பிளட் சுகர், வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சுலபமாயிடும். கடைசியா, டயட்டுங்கிறது இனிமே ரூல்ஸ் கிடையாது, அது உங்க உடம்போட சயின்ஸ். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான், உங்ககிட்டயே நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நீங்க ஃபாலோ பண்ற டயட் கடையில ரெடிமேடா வாங்கின சட்டம் மாதிரியா, இல்ல உங்களுக்காகவே அளவெடுத்து ஸ்பெஷலா தச்ச சட்டம் மாதிரியா? யோசிங்க.